ஹாய் கீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போது ஒரு 7-8 நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ரோஸ் செடி வந்து எப்படிலாம் ஃபுல்லாக நம்ம வந்து நட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா வந்து அன்னைக்கு நம்ம நட்டு வைக்கிற அன்றைக்கே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் காய் கழிவுகள் இருக்கும் பார்த்திங்களா, வெங்காயம், முட்டைத்தோல், இது எல்லாத்தையும் கலக்கி இந்த மாதிரி வந்து ஃபுல்லாத்தையும் நொறுக்கி போட்டு நம்ம ஒரு வாளியில் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம். ஸோ மழை நம்ம ஊரில் ஒரு 4 நாள் சரியான மழை. ஸோ அந்த மழையில் நல்லா நனைஞ்சு அந்த உரம் வந்து தயாராக இருந்துச்சு. அதாவது அந்த தண்ணியில் நல்லா ஊறி இருந்தது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா செடி நட்டி வச்சோடனையும் நமக்கு மழை எதுவும் வந்துச்சு அப்படின்னா ஒரு மழை தண்ணியாவது செடியில் நல்லபடியாக பட்டுச்சுன்னா நமக்கு நல்லா தானாகவே நல்லா வளர ஆரம்பிச்சிரும். அதுக்கு எந்த உரம் அந்தளவுக்கு தேவையில்லை கொஞ்ச நாளைக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உரம் ஃபுல்லாக தயாரித்து வச்சுருந்தோம். அதாவது தண்ணியில் வந்து ஊற வச்சுருந்தோம், ஆல்ரெடி ஊற வச்சிட்டோம் நம்ம. ஸோ அந்த தண்ணியை வந்து நம்ம ஃபுல்லாக ஊற்றி விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 4 நாளாக இப்போ ரொம்ப மழை. பக்கத்தில் பார்த்திங்கன்னா வேப்பமரம் இருந்துச்சு. ஸோ அதையும் ஃபுல்லாக இப்போ வெட்டிட்டாங்க. மழை டைமிங்கு அப்படிங்கிறனால அதிகமாக வீட்டுக்குள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் வெட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஒரே செடியில் 6 மொட்டு நமக்கு இருக்குது இதுலேயேவும். ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம எல்லா செடியிலையும் பார்க்கலாம். மல்லி மட்டும் பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம நடாமல் இருக்கோம். ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் மண் தேவை. அது ஒரு இடத்துல போய் நம்ம எடுத்துகிட்டு வந்து தான் பண்ண முடியும். அதனால் வந்து மற்ற செடிகள்லாம் வச்சுருக்கோம். இப்போ 2வது பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஒரு செடி இருக்குது இல்லையா, இப்போ பாருங்கள் இந்த இருக்குது. இது வந்து 7 days ரோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இன்னும் பூக்களை. இப்போ தான் வந்து மொட்டுக்கள் வந்து வச்சுருக்கு, ஒரு 4 மொட்டு வச்சுருக்கு. ஸோ 7 daysம் பூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செடியை நான் தான் பார்த்து வாங்கினேன். சரி, ஓகே. முன்னாடி வந்து வளர்க்கும் போது ரோஸ் செடி நிறையா வளர்த்துருந்தோம். பட் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிட்டோம் அப்படிங்கிறனால வளர்க்க முடியல, சரியாக வந்து பராமரிக்கலை எங்கள் வீட்டில். ஸோ அதனால் வந்து விட்டுட்டாங்க. இப்போ திரும்ப வந்து நமக்கு வந்து சீசன் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊரில் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எப்போயாவது கொஞ்சம் மழை அப்பப்போ பெய்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து செடியெல்லாம் இப்போ வாங்கி நம்ம ஃபுல்லாக நட்டி வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இதில் ஒரு 3-4 மொட்டுக்கள் வந்து இருக்குது. அழகாக பூத்துருக்கு பாருங்கள். அப்படியே அந்த செடி வந்து நல்லா பூத்து வரும்போது கரெக்டாக அந்த மொட்டு வைக்கிற இடத்துல லைட்டாக தழுக்கும். நல்லா தழுத்து வர்ற இடத்துல அப்படியே அழகாக இருக்கும். அந்த ரெட் கலரில் இருக்கும் அந்த இலையெல்லாம். பழுத்த இலையெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உதிர்ந்துடும் நமக்கு. இந்த பாருங்கள், அழகாக ரெட் கலரில் இருக்கும். அப்படியே மொட்டு வரும். பார்க்கலாம். 7 days ரோஸ் நான் வாங்கும் போதே பார்த்திங்கன்னா எந்த மொட்டுக்களும் எந்த கலருன்னு இன்னும் தெரியல. இப்போ மொட்டு வச்சுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு பூவாக பூக்கும்போது நம்ம டெய்லி ஒரு வீடியோஸ் நம்ம போடலாம். ஒரு நிமிஷம் வீடியோ கிளிப்பாக நம்ம போடலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இது 3வது செடி. இது வந்து நார்மல் ரோஸ் தான். ஸோ இதில் 2 மொட்டுக்கள் வந்து ஆல்ரெடி ஒன்று பூத்தே இருந்துச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து மொட்டு இருந்துச்சு. ஸோ அதுவும் நேற்றே பூத்துருச்சு. நம்ம எடுத்து கட் பண்ணிட்டோம். இதில் இந்த மொட்டுக்கள் எதுவும் வைக்கலை. இன்னும் வந்து அவ்வளோவா எதுவும் தழுக்கலை, துளிர் விடாமல் இருக்குது. பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, கலர் பிச்சி, அதுதான் நம்ம வச்சுருக்கோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வச்சுட்டோம். நல்லா தழுத்து நல்லா வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பாயிருச்சு, கருகி போச்சு. அது கொஞ்சம் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நம்ம உரம் வந்து என்ன போடணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். இது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த செடி அழகாக அந்த ஷூட்ஸ் வந்திருக்கு பாருங்கள். ஃபுல்லாக அழகாக அடியிலேருந்து நல்லா பூத்து வந்திருக்கு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த குச்சி மாதிரி வச்சு நமக்கு அதுலேருந்து தழுக்க வச்சுருக்காங்கல்ல, அந்த இடத்துல வந்து 7 இலை வந்துருச்சு அப்படின்னா வந்து பூக்காது. வேகமாக வளர்ந்து முடிக்கும், ஆனால் வந்து பூக்காது. அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அழகாக இருக்குது கீழேருந்து. மழை டைமில் மழை பெஞ்சதுக்கப்புறம் அந்த செடியை போய் பார்க்குறதே ஒரு தனி அழகு தான். அழகாக இருக்கும். அதோட துடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இலை மேலே வந்து நல்லா பட்டிருக்கும். அப்படிங்கல வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது செம்ம கிளைமேட்டு நல்லா கூலிங்காக இருக்கும். அப்படிங்கல வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 250 இந்த ரோஸ் வந்து நல்லா நிறையா பிரான்ச்சஸோடு சேர்ந்து இருந்துச்சு. ஸோ அம்மா தான் வாங்கி வச்சுருந்தாங்க. என்ன ரோஸுன்னு சரியாக எனக்கு தெரியல, நான் கேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. செம்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வச்சு ஒரு வாங்கும் போதே பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுக்கள் இருந்துச்சு. அது எல்லாமே நல்லா பூத்து முடிச்சிடுச்சு. ஒரு மாதிரி ரெட் கலரில் இருந்துச்சு. ஸோ இப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணி இருக்குல்லையா, உரத்தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா பெருசாக வந்து ஷூட்ஸ் எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. நல்லா கொப்புலாம் ஃபுல்லாக நல்லா நமக்கு கிளை விட்டுருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மொட்டு இருக்குது. ஸோ தீபாவளிக்கு நல்லா பார்த்திங்கன்னா
நிறைய ரோஸ்லாம் பூக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான வீடியோஸ்லாம் போடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.